ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு எதுக்காக அண்ணன் கிட்ட நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவரே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம இருக்காரு, அவரை போய் கலாச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு பின் என்ன நிலா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர் இருப்பார், நாமளும் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால தான் அண்ணனை பிடிச்சி ஓட்டுன்னு ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் சோழன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாதீங்க, அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட நம்பரு சுவிட்ச் ஆஃப்னே இருக்குது. அதனால் நிலா கிட்டே போயிட்டு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணப்பா சுவிட்ச் ஆஃப்னே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் நம்ம உடனே கிளம்புறதான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே உடனே கிளம்பிடலாம், என்னென்ன சந்தா நீயை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா, அடுத்தது நாங்கள் எல்லோரும் சித்தப்பாயிட்டோம், சோலா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, சந்தா எதுக்காக அப்படி சொல்லிச்சுன்னு இது வரைக்குமே எனக்கு சத்தியமாக புரியல, இதுக்கு நடுவில் நீ வேறு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு சோலா, நானும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் வந்து திட்டிடுறாங்க. அதுக்கடுத்ததா அப்படின்னா உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, அவங்க எதுக்காக அப்படி சொன்னானே எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்காக தான் நானும் சந்தாவை உடனடியே பார்க்கணுன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்தையும் கிளம்ப சொல்கிறேன், வரதை தான் வாங்க, இல்லாட்டி நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.